எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் டார்கெட் பண்ணப்படுறாங்களோ, எந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் அற்பமா நினைக்கிறாங்களோ, எந்த இடத்துல ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்குதோ, எல்லாருக்கும் நல்லவங்க, உங்களுக்கு மட்டும் அவங்க விரோதி, எல்லாரையும் அரவணைப்பாங்க, உங்களை மட்டும் பார்த்தா பிடிக்காது, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, வர்றதையும் தடுத்து போடுவாங்க. அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன், ஏன் இவங்க என் மேல வெறுப்ப காமிக்கிறாங்க, நான் தான் கெட்டவளோ, நான் தான் மோசமானவனோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து தான் வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி, அந்த பிள்ளைக்கா இருக்கலாம், அந்த மகனுக்காய் மகளுக்கா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சிலருடைய கசப்புகளும் சிலருடைய மன வருத்தங்களும் நமக்கு விரோதமாய் வருகிறதற்கு பெரிய நோக்கம் உண்டு, பெரிய நோக்கம் உண்டு. அப்போ அந்த இடத்துல நம்மளை யாரதான் நம்மளை சார்ந்து கொள்ளணும்னா நம்ம கர்த்தர் ஒருவரே சார்ந்து கொள்ளணும்.